Hello everyone, this is Prashant. ரீசெண்டாக என்னோட சேனலுக்கு ஒரு கமெண்ட் வந்திருக்கு. அந்த கமெண்ட் அனுப்புனவங்களோட நேம் எதுவும் மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட் நத்திங் அப்படின்ட்டு போட்டிருக்கு. அந்த கமெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஃபேக்காக இருக்காங்க, யாருமே என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, நான் நானாகவே இருக்க முடியல, என்னை நான் சுத்தமாக இழந்துட்டேன், பேரண்ட்ஸும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஸோ இதுதான் என்னோடய சிச்சுவேஷன். ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேக் ரிலேட்டிவ்ஸ், ஸ்ட்ரிக்ட் பேரண்ட்ஸ், இந்த சூழ்நிலையில் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். இந்த சூழ்நிலையில் என்னால் நானாக இருக்க முடியல, நான் என்னையே இழந்துட்டேன், யாருமே என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, நிறைய ஃபேமிலி இஷ்யூஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட நேம் எதுவும் மென்ஷன் பண்ணல, ஸோ அதனால் ஐ எம் ஜஸ்ட் மென்ஷனிங் யூ ஆஸ் மிஸ்டர் எக்ஸ் அப்படின்ட்டு நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ உங்களோட சிச்சுவேஷன் வந்து நல்லாவே புரியுது. சுற்றி யாருமே உங்களை புரிஞ்சிக்கல, நீங்கள் நினச்சதையும் செய்ய முடியல, பேரண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸும் உண்மையாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகலை, ரிலேட்டிவ்ஸும் ரொம்பவே ஃபேக்காக இருக்காங்க. ஐ கேன் ரியலி அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சிச்சுவேஷன். ஸோ ஏதாச்சும் சொல்யூஷன் கொடுங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களோட கமெண்ட்டை படித்ததுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா, இது வந்து உங்களுக்கு இட்ஸ் லைக் அ வேக்கப் கால் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் இருக்கிற சரௌண்டிங் உங்களுக்கு சூட்டபுளான சரௌண்டிங்காக இல்லை. ஸோ இட்ஸ் டைம் ஃபார் சேஞ்ச் அப்படின்றது தான் எனக்கு தோன்ற ஒரு விஷயம். ஸோ உங்களோட கமெண்ட்டை படித்தப்போ எனக்கு தோன்ற என்ன விஷயம்னா, நீங்கள் வந்து நீங்களாக இருக்க ஆசைப்படுறீங்க, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்க, பட் ஆனால் யாருமே உங்களை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, பேரண்ட்ஸும் அதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ உங்களோட பேரண்ட்ஸ், உங்களோட இப்போ இருக்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட இப்போ இருக்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு ரொம்ப தூரமாக போய் அங்கே ஏதாச்சும் ஒரு ஜாப் நீங்கள் தேடிக்கிட்டு அங்கே நீங்கள் தனியாக வாழ பழக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இது அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அப்படி நீங்கள் எல்லார்ட்டேருந்து தனிமைப்படுத்தி நீங்கள் தனியாக ஒரு இடத்துல புது ஊர், புது ஆளுங்க, புது வேலை, இந்த மாதிரி ஒரு இடத்துல உங்களை நீங்கள் போய் செட் ஆகும்போது அங்கே வந்து உங்களை கண்டிக்கிறதுக்கு எந்த பேரண்ட்ஸும் இல்லை, ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி இல்லை, ஃபேக் ரிலேட்டிவ்ஸ் இல்லை. ஸோ யூ ஆர் ஆன் யுவர் ஓன் அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஸோ அப்போது உங்களுக்கு 100% ஃப்ரீடம் இருக்கும். ஸோ அந்த 100% ஃப்ரீடமில் நீங்களாக இருக்க முயற்சி பண்ணலாம், நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருக்கலாம். ஸோ யூ வில் ஹாவ் த ஃப்ரீடம் டு டூ வாட் எவர் யூ வாண்ட். ஸோ இட்ஸ் டைம் டு எக்ஸ்ப்ளோர், இட்ஸ் டைம் ஃபார் அன் அட்வென்ச்சர் அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ மிஸ்டர் எக்ஸ், இதுதான் எனக்கு தோணுன விஷயம். உங்களை சுற்றி எதுவுமே சரியில்லை, எதுவுமே யாருமே உங்களை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, நீங்கள் தனியாக இருக்கீங்க, யாருமே ஃபேக்காக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா, இட்ஸ் டைம் ஃபார் யூ டு டேக் அன் அட்வென்ச்சர். ஒரு புது இடத்துல போய் நீங்களாக இருக்க வேண்டிய டைம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் இதை தான் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல. ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அன் இன்விடேஷன் ஃப்ரம் மீ. நீங்கள் இதை பற்றி யோசிங்க. ஸோ இது உங்களுக்கு சரின்னு தோணுச்சுன்னா யூ கேன் கிவ் இட் அ ட்ரை. இல்லைனா உங்களோட டிசிஷனை நீங்கள் எடுக்கலாம். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் லைஃப்.